ஆ, இப்ப நீங்க நாள் பூரா எந்த விதமான கடுமையான உடல் உழைப்பும் செஞ்சிருக்க மாட்டீங்க. ஆமா. வெறும் ஒரு நாற்காலில தான் உட்கார்ந்து வேலை பார்த்திருப்போம். கரெக்ட். காலையில இருந்து அப்படியே சிஸ்டம் முன்னாடி உட்கார்ந்திருப்பீங்க. ஆனா சாயங்காலம் ஆகும்போது ஏதோ ஒரு பெரிய மலையை ஏறி இறங்குன மாதிரி உடம்புல கொஞ்சம் கூட எனர்ஜி இல்லாத அளவுக்கு ஒரு பயங்கரமான சோர்வு இருக்கும். இதை என்னைக்காவது கவனிச்சிருக்கீங்களா? கண்டிப்பா. நெறைய பேர் இத ஃபீல் பண்ணிருப்பாங்க. இதுக்கு காரணம் உங்க உடம்பாகிய ஹார்ட்வேர் கிடையாது. அந்த உடம்புக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிற மனசுங்கிற சாஃப்ட்வேர் தான் பிரச்சனைன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? நிஜமாவே இது ரொம்ப ஆழமான ஒரு பாயிண்ட். அதனால தான் இன்னைக்கு நாம பண்ண போற அந்த ஆழமான அலசல்ல நம்ம மூளைய ஒரு ஸ்மார்ட் போன் அல்லது லேப்டாப் மாதிரி நினைச்சுக்கிட்டு அது ஏன் அடிக்கடி ஹேங் ஆகுது, அதை எப்படி ட்ரபிள் ஷூட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் ஒரு சுவாரஸ்யமான கட்டுரையை வச்சு பேச போறோம். உடம்ப ஒரு ஹார்ட்வேர்னோ மனச சாஃப்ட்வேர்னோ சொல்ற இந்த ஒப்பீடு ரொம்ப ரொம்ப ஆப்டான ஒண்ணு. ஏன்னா பெரும்பாலான நேரங்கள்ல நம்ம பிசிக்கல் சோர்வை மட்டும் தான் கவனிக்கிறோம். ஆமா, உடனே டாக்டர் கிட்ட போறோம், இல்ல விட்டமின் மாத்திரை சாப்பிடுறோம். எக்ஸாக்ட்லி. ஆனா அந்த சோர்வோட ஆணிவேர் நம்ம மூளைக்குள்ள நடக்கிற ப்ராசஸிங்ல தான் இருக்கு. ஒரு கம்ப்யூட்டர்ல எப்படி பேக்ரவுண்ட்ல நிறைய ப்ரோக்ராம் ஓடினா சிஸ்டம் ஸ்லோ ஆகுமோ அதே தான் நம்ம உடம்புலயும் நடக்குது. ரைட். அப்போ ஒரு சிஸ்டம் ரொம்ப ஸ்லோவா வேலை செய்யுதுன்னா நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம்? தேவையில்லாத பழைய ஃபைல்ஸ் எல்லாத்தையும் தேடி புடிச்சு டெலீட் பண்ணுவோம் இல்லையா? ஆமா, ஜங்க் ஃபைல்ஸை க்ளீன் பண்ணுவோம். நம்ம மூளையில இந்த ஜங்க் ஃபைல்ஸ் அப்படிங்கிறது என்ன? பழைய கசப்பான நினைவுகளா? கண்டிப்பா. கம்ப்யூட்டர்ல எப்படி கேஷ் ஃபைல்ஸ் அப்புறம் டெம்பரரி ஃபைல்ஸ் எல்லாம் சேர்ந்து மெமரி ஆக்கிரமிக்குதோ அதே மாதிரி தான் நம்ம கடந்த காலத்துல நடந்த ஏமாற்றங்கள், தோல்விகள் எல்லாமே. அதாவது யாரோ நம்மள அவமானப்படுத்தினது, இல்ல நாமளே செஞ்ச தப்புகள் இதெல்லாமே வா? ஆமா, இதெல்லாமே நம்ம மனசுக்குள்ள ஜங்க் ஃபைல்ஸா மாறி உட்கார்ந்திருக்கு. இது சும்மா ஓரங்கட்டப்பட்ட நினைவுகள் கிடையாது. நீங்க நிகழ்காலத்துல ஒரு முக்கியமான வேலையை செஞ்சிட்டு இருக்கும்போது இந்த நினைவுகள் பேக்ரவுண்ட்ல ஆக்டிவா உங்க எனர்ஜியை உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஓ, அதனால தான் நம்மளால பிரசன்ட்ல முழுமையா ஃபோக்கஸ் பண்ண முடியறது இல்லையா? கரெக்ட். உங்க மூளையோட ப்ராசஸிங் பவரை இந்த பழைய நினைவுகள் தான் எடுத்துக்குது. ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ கம்ப்யூட்டர்ல ஒரு ஃபைல் வேண்டான்னா நாம ஈஸியா ஷிஃப்ட் டெலீட் கொடுத்து ரீசைக்கிள் பின்னுக்கு கூட போகாம நிரந்தரமா அழிச்சிடலாம். ஆமா. ஆனா மனித உணர்வுகள் அப்படி அழிக்க முடியுமா என்ன? ஒருத்தர் நம்மள ரொம்ப மோசமா ஏமாத்திட்டாங்கன்னு வைப்போம். அந்த வழிய மனசுல நினைச்ச உடனே எப்படி ஷிஃப்ட் டெலீட் பண்ண முடியும்? அந்த ஃபைல்ஸ் எப்படி திரும்ப ரெக்கவர் ஆகி நிக்குமே? அங்கதான் மூளையோட அமைப்பு பத்தி நாம புரிஞ்சுக்கணும். மூளையில அமிக்டலா அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. இதுதான் நம்ம எமோஷனல் மெமரிய ஸ்டோர் பண்ற இடம். ஓகே, அமிக்டலா. ஆமா, ஒரு வலி அல்லது பயம் வரும்போது எதிர்காலத்துல உங்களை காப்பாத்துறக்காக அந்த அமிக்டலா நினைவை ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிவு செஞ்சு வைக்கும். அதனாலதான் சும்மா மறந்துடலாம்னு நினைச்சா அது அழியாது. அப்போ என்னதான் பண்றது? இங்கதான் லாஜிக், அதாவது பகுத்தறிவை நம்ம ஒரு பாஸ்வேர்டு மாதிரி பயன்படுத்தணும். லாஜிக் எப்படி ஒரு பாஸ்வேர்ட் ஆகும்? இப்போ எனக்கு ஒருத்தர் மேல பயங்கரமான கோபம் வரும்போது உணர்ச்சிகள் தான் தலை தூக்கி நிக்கும். அங்க போய் லாஜிக் எல்லாம் எப்படி வேலை செய்யும்? அது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா எமோஷனல் பிரெயின் கண்ட்ரோல் எடுக்கும்போது பகுத்தறிவுக்கு இடமே இல்லையே. ஆரம்பத்துல லாஜிக் வேலை செய்யாத மாதிரி தான் தோணும். ஆனா அதை தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணும்போது மூளையில ஒரு பயாலஜிக்கல் மாற்றமே நடக்கும். எப்படின்னு நான் சொல்றேன். சொல்லுங்க, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஒரு கசப்பான நினைவு உங்களை தாக்கும்போது அமிக்டலா வட்டிலார் ஆக்டிவேட் ஆகி அலாரம் அடிக்கும். அந்த நேரத்துல நீங்க வேணும்னே உங்களோட ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படிங்கிற மூளையோட தர்க்க ரீதியான பகுதியை ஆக்டிவேட் பண்ணணும். அதாவது வேணும்னே லாஜிக்கலா யோசிக்க ஆரம்பிக்கணும், ரைட்? எக்ஸாக்ட்லி. நடந்து முடிஞ்சதா என்னால இப்ப மாத்த முடியுமா? முடியாது. அப்போ இத நினைச்சுக்கிட்டு இருக்கறதால என் உடம்புக்கு தான் கெடுதல் அப்படிங்கிற லாஜிக்க நீங்க திரும்ப திரும்ப உள்ளீடு செய்யணும். ஓ, அப்படி செய்யும்போது என்ன ஆகும்? மூளை இமோஷனல் பகுதியில இருந்து லாஜிக்கல் பகுதிக்கு ரத்த ஓட்டத்தை மாத்திடும். அதுதான் மன்னிச்சு மறக்கிறது அப்படிங்கிற கமாண்ட். வாவ். அப்போ மன்னிச்சு விடுறது அப்படிங்கிறது அவங்களுக்காக இல்ல, நம்ம சிஸ்டமோட ரேம் ஸ்பேஸை மிச்சப்படுத்துறதுக்காக நாம எடுக்கிற ஒரு செல்ஃபிஷான ஆனா ரொம்ப தேவையான முடிவு. ரொம்ப கரெக்ட். மன்னிப்புங்கிறது அவங்க செஞ்ச தப்பை ஏத்துக்கிறது கிடையாது. அது உங்களை அந்த உணர்வுபூர்வமான பிணைப்புல இருந்து விடுவிக்கிறது. சூப்பர். அந்த லாஜிக்கல் பாஸ்வேர்டை போட்டு பிரசன்ட் மொமெண்ட்க்கு உங்க கவனத்தை கொண்டு வர்றது தான் மனசுக்கான உண்மையான ஷிஃப்ட் டெலீட். சரி, இப்போ பழைய ஃபைல்ஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணியாச்சு. இப்போ என் சிஸ்டம் செம்ம கிளீனா இருக்கு. ஓகே. ஆனா ஒரு சிச்சுவேஷன் யோசிச்சு பாருங்க. நான் எந்த வேலையும் செய்யல, சும்மா சோஃபால தான் உட்கார்ந்திருக்கேன். ஃபோன் ஸ்கிரீன் ஆஃப்ல தான் இருக்கு. ஆனாலும் என் ஃபோன் பேட்டரி ரொம்ப வேகமா குறையுது, ஃபோன் சூடாகுது.
இது அடிக்கடி நடக்கும். இதுக்கு என்ன அர்த்தம்? பேக்ரவுண்ட்ல ஏதோ ஒரு பெரிய ஆப் ஓடிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். நம்ம மனசுலயும் இப்படி நடக்குதா? கண்டிப்பா நடக்குது. இதுக்கு பேரு தான் ஓவர் திங்கிங். நம்ம அமைதியா உட்கார்ந்துருக்கோம்னு நினைப்போம். ஆனா மூளை நாளைக்கு நடக்க போற ஒரு மீட்டிங் பத்தியோ, இல்ல எதிர்காலத்துல நடக்க வாய்ப்பே இல்லாத ஒரு விபத்து பத்தியோ யோசிச்சுட்டே இருக்கும். ஆமா, 100 விதமான கற்பனைகளை ஓட விட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த பேக்ரவுண்ட் ஆஃப்ஸ் தான் நம்ம அன்றாட எனர்ஜிய மொத்தமா உறிஞ்சு குடிக்கிறது. இது எனக்கு எப்படி தோணுதுன்னா, நம்ம கம்ப்யூட்டர் பிரவுசர்ல ஒரு 20 டேப் ஓபன் பண்ணி வச்சிருப்போம். ஆமா, நிறைய டேப்ஸ். அதுல எங்கிருந்தோ ஒரு டேப்ல மட்டும் திடீர்னு தேவையில்லாத ஒரு விளம்பர சத்தம் வந்துட்டே இருக்கும். நாம உடனே பதறி போய் ஒவ்வொரு டேபா தேடி சத்தம் எங்கிருந்து வருதுன்னு கண்டுபிடிச்சு அந்த டேப க்ளோஸ் பண்ணுவோம். கரெக்ட். அப்போதான் நிம்மதியா இருக்கும். ஓவர் திங்கிங் கூட இப்படி ஒரு சத்தம் போடுற டேப் மாதிரி தானா? ரொம்ப அருமையான ஒப்பீடு. ஆனா கம்ப்யூட்டர்ல நம்ம டாஸ்க் மேனேஜரை ஓபன் பண்ணி எந்த ப்ரோக்ராம் அதிக மெமரி எடுக்குதுன்னு பார்த்து என் டாஸ்க் கொடுப்போம். ரைட். அப்போ மனசுக்கு எது டாஸ்க் மேனேஜர்? அதுதான் மைண்ட்ஃபுல்னஸ். அதாவது விழிப்புணர்வு. உங்க மனசுக்குள்ள ஒரு சாட்சியா நீங்க மாறணும். சாட்சியா மாறுறதா? ஒரு நிமிஷம். அதாவது எனக்கு வர எண்ணங்களை நானே ஒரு தேர்ட் பர்சன் மாதிரி வேடிக்கை பார்க்கணுமா? ஆமா, அதுதான் விழிப்புணர்வு. ஆனா அது எப்படி சாத்தியம்? எனக்கு ஒரு எண்ணம் வருதுன்னா அது நான் தானே. நான் எப்படி என்னையே தள்ளி நின்னு பார்க்க முடியும்? அதுதான் மைண்ட்ஃபுல்னஸோட அடிப்படை வித்தை. ஒரு எண்ணம் வரும்போது நான் பயப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறதுக்கும், என் மனசுல ஒரு பயம் சம்பந்தமான எண்ணம் இப்ப ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கவனிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஓ, அதாவது அந்த எமோஷனோட ஐடென்டிஃபை ஆகாம தள்ளி நிக்கிறதா? எக்ஸாக்ட்லி. நீங்க அந்த எண்ணத்தோட ஒன்றி போகாம விலகி நின்னு கவனிக்கும்போது அந்த எண்ணத்துக்கு நீங்க கொடுத்துட்டு இருந்த எமோஷனல் எனர்ஜி உடனே கட் ஆயிடும். இது நிஜமாவே டாஸ்க் மேனேஜர்ல ஒரு ப்ரோக்ராம செலக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஆமா, செலக்ட் பண்ணி கவனிச்சாலே அது தானா க்ளோஸ் ஆகுற மாதிரி நீங்க ஒரு சாட்சியா உற்று கவனிக்கும்போது அந்த தேவையற்ற சிந்தனைகள் தானாவே சுருங்கிடும். இது கேக்குறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. எண்ணங்களை எதிர்க்க கூடாது, ஜஸ்ட் அது பாட்டுக்கு வந்துட்டு போகுதுன்னு வேடிக்கை பார்க்கணும். அப்ப அதுவே காணாம போயிடுமா? கரெக்ட். நீங்க எதிர்க்க தான் அது ஸ்ட்ராங் ஆகும். ஓகே, இப்ப நம்ம சிஸ்டம் வேகமா வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு, பேட்டரியும் மிச்சமாகுது. ஆனா வெளியில இருந்து வர ஆபத்துகளை என்ன பண்றது? வெளியில வர்ற ஆபத்துகளாம். ஆமா, இப்போ இன்டர்நெட்ல கனெக்ட் ஆகியிருக்க எந்த ஒரு கம்ப்யூட்டருக்கும் ஃபயர்வால் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். வைரஸ்கள், மால்வேர்கள் உள்ளே வராம தடுக்கணும். நிஜ வாழ்க்கையில நம்ம மூளைக்கு வர்ற இந்த வைரஸ்கள் எது? நல்ல கேள்வி. நம்ம சுத்தி இருக்கிற சில நெகட்டிவான மனிதர்கள், தேவையில்லாம நம்மள இழுத்து விடுற விவாதங்கள், சோஷியல் மீடியால பரவுற பயத்தை உருவாக்குற செய்திகள், இதெல்லாம் தான் ரியல் லைஃப் வைரஸ்கள். அப்பா, இதெல்லாம் டெய்லி நம்மள அட்டாக் பண்ணிட்டே இருக்கே. ஆமா, இதுங்க நம்ம சிஸ்டம்குள்ள நுழைஞ்சா நம்ம எனர்ஜி மொத்தமா கிராஷ் ஆயிடும். இத தடுக்க தான் இமோஷனல் பவுண்டரிஸ் அப்படிங்கிற உணர்வு பூர்வமான எல்லைகளை நாம செட் பண்ணணும். இதுதான் நம்ம மனசோட ஃபயர்வால். எமோஷனல் பவுண்டரிஸ். இத பிராக்டிக்கலா எப்படி பண்றது? ஃபயர்வால் செட்டிங்ஸை எப்படி ஆக்டிவேட் பண்றதுன்னு சொல்லுங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் ஆன்டிவைரஸ் இருக்கு. அது என்னன்னா, தேவைப்படுற இடங்கள்ல ரொம்ப உறுதியா நோ சொல்ல பழகிறது தான். நோ சொல்றதா? சும்மா இல்லைன்னு சொல்றது எப்படி ஆன்டிவைரஸ் ஆகும்? சொல்றேன். உங்களை எனர்ஜி இல்லாம பண்ற ஒருத்தர்கிட்ட இருந்து விலகி நிக்கிறது, உங்க நேரத்தை வீணாக்குற ஒரு வேலையை செய்ய முடியாதுன்னு மறுக்கிறது, இதெல்லாம் தான் மிக வலிமையான ஃபயர்வால். புரியுது. மத்தவங்கள சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்துக்கும் எஸ் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா, எந்த பாதுகாப்பும் இல்லாம எல்லா வைரஸ்களையும் உங்க கம்ப்யூட்டருக்குள்ள நீங்களே இறக்கி விடுறீங்கன்னு அர்த்தம். ஆனா இதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. நாம இப்படி எல்லாத்துக்கும் நோ சொல்லிக்கிட்டே இருந்தா ஒரு கட்டத்துல நாம ரொம்ப தனிமைப்படுத்தப்பட்டு மாட்டோமா? அப்படி தோணும், ஆனா அது உண்மை இல்ல. இல்ல, நல்ல விஷயங்கள், நல்ல மனிதர்கள் கூட உள்ள வர முடியாத அளவுக்கு நம்ம ஃபயர்வால் செட்டிங்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிடுமேன்னு கேக்குறேன். நீங்க ஃபயர்வால ஒரு பெரிய செங்கல் சுவர் மாதிரி நினைச்சுக்கிறீங்க. அது சுவர் கிடையாது, அது ஒரு ஃபில்டர். ஓ, ஃபில்டர் மாதிரி வேலை செய்யுமா? ஆமா, ஒரு நல்ல ஃபயர்வால் எப்படி தேவையான டேட்டாவை உள்ள அனுமதிச்சுட்டு சிஸ்டம கெடுக்கிற வைரஸ்களை மட்டும் தடுக்குதோ, அதே மாதிரி தான் நோ சொல்ற கலையும். அப்போ எல்லாத்துக்கும் நோ சொல்ல தேவையில்ல. கண்டிப்பா தேவையில்ல. உங்க நிம்மதியை கெடுக்கிற, உங்களை டிமோட்டிவேட் பண்ற விஷயங்களுக்கு மட்டும்தான் அந்த நோ. சொல்லப்போனா, நீங்க தேவையில்லாத விஷயங்களுக்கு நோ சொல்லும்போது தான் சரியான மனிதர்களுக்கும் நல்ல வாய்ப்புகளுக்கும் எஸ் சொல்றதுக்கான ஸ்பேஸ் உங்க மனசுல உருவாகும். வெல் செட். ரொம்ப ஆழமான விளக்கம். சரி, இப்போ ஜங்க் ஃபைல்ஸ் அழிச்சாச்சு, பேக்ரவுண்ட் ஆப்ஸை நிறுத்தியாச்சு, ஃபயர்வால் போட்டு வைரஸையும் தடுத்தாச்சு. ரைட். ஒரு சிஸ்டமா பார்க்கும்போது இது பெர்ஃபெக்ட்டா பாதுகாப்பா இருக்கு. ஆனா
இது வழக்கத்தை விட இன்னும் சிறப்பா செயல்படணும்னா நாம புதுசா ஏதாவது ஒரு கோட் எழுதணும், ஒரு புதிய அல்கரிதம் செட் பண்ணணும் இல்லையா? கண்டிப்பா. இங்க நாம நம்ம மூளையோட எவல்யூஷன், அதாவது பரிணாம வளர்ச்சிய பத்தி பேசியே ஆகணும். நம்ம மூளை எப்பவுமே குறைகளை மட்டுமே தேடுற மாதிரி ஒரு நெகட்டிவிட்டி பயாஸ் அப்படிங்கிற டிஃபால்ட் செட்டிங்ஸ்ல தான் அமைஞ்சிருக்கு. ஒரு நிமிஷம், நெகட்டிவா யோசிக்கிறது மூளையோட டிஃபால்ட் செட்டிங்கா? நாம தான் வேணும்னே தப்பு தப்பா யோசிக்கிறோம்னு நினைச்சேன். மூளையே அப்படிதான் டிசைன் ஆயிருக்கா என்ன? ஆமா, ஆதி காலத்துல காடுகள்ல வாழ்ந்தப்போ ஒரு அழகான பூவை ரசிக்கிறத விட புதருக்கு பின்னாடி புலி ஒளிஞ்சிருக்கான்னு தேடுறதா மனுஷனை உயிரோட காப்பாத்துச்சு. ஓ, அது ஒரு சர்வைவல் மெக்கானிசம். கரெக்ட். ஆபத்துகளை முன்கூட்டியே கணிக்கிற அந்த நெகட்டிவிட்டி பயாஸ் அன்னைக்கு தேவைப்பட்டுச்சு. ஆனா இன்னைக்கு நாம காடுகள்ல இல்ல. இருந்தாலும் மூளை அதே பழைய சாஃப்ட்வேர்ல தான் ஓடிட்டு இருக்கு. அதனால தான் எப்பவுமே எங்க தப்பு நடக்கும், யார் நம்மளை ஏமாத்துவாங்கன்னு குறைகளை மட்டுமே தேடிட்டு இருக்கோமா? எக்ஸாக்ட்லி. இந்த டிஃபால்ட் செட்டிங்ஸை மாத்தணும்னா நாம நன்றியுணர்வு அப்படிங்கிற ஒரு புதிய ஆல்கோரிதத்தை எழுதணும். நன்றி உணர்வா? அதாவது தேங்க்ஸ் சொல்றது தானே? அது எப்படி ஒரு சிஸ்டம் ஆல்காரிதத்தையே மாத்தும்? இது கேட்கறதுக்கு ஏதோ மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் சொல்ற அட்வைஸ் மாதிரி இருக்கு. இதுல நிஜமாவே அறிவியல் இருக்கா? இதுல 100% நியூரோ சயின்ஸ் இருக்கு. நீங்க எப்பவுமே நெகட்டிவான விஷயங்களை நினைக்கும் போது உடம்புல கார்டிசால் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். ஓகே. ஆனா தினமும் காலையில எந்திரிச்ச உடனேயோ நைட்டு தூங்கறதுக்கு முன்னாடியோ உங்களுக்கு நடந்த நல்ல விஷயங்களை, உங்களுக்கு உதவி செஞ்சவங்கள நினைச்சு உண்மையாவே நன்றி சொல்லும்போது மூளையில டோபமைன் அப்படிங்கிற கெமிக்கல் சுரக்குது. வாவ், கெமிக்கல் ரியாக்ஷனே மாறலா? ஆமா, நீங்க தொடர்ந்து நல்ல விஷயங்களை தேடி நன்றி சொல்லும்போது மூளையில இருக்கிற நியூரான்ஸ் புது புது கனெக்ஷன்களை உருவாக்கும். பழைய நெகட்டிவ் பாதைகள் அழிஞ்சு பாசிட்டிவான புதிய பாதைகள் மூளையில பெர்மனண்டா உருவாகும். இதுக்கு ஏதோ ஒரு சயின்டிபிக் பேர் இருக்குமே? இருக்கு. இதையே உளவியல்ல நியூரான்ஸ் தட் ஃபயர் டுகெதர் வயர் டுகெதர்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான் நியூரோபிளாஸ்டிசிட்டி. வெறும் எண்ணங்கள் மூலமா உங்க மூளையோட பிசிக்கல் அமைப்பையே உங்களால மாத்தி அமைக்க முடியும். இதுதான் நீங்க எழுதுற புது கோடிங். வாவ், இது ரொம்பவே பவர்ஃபுல். பிரவுசர்ல கூகுள் சர்ச் இன்ஜினுக்கு பதிலா வேற ஒரு சர்ச் இன்ஜினை டிஃபால்ட்டா செட் பண்ற மாதிரி இருக்கு. சம் எக்ஸாம்பிள். எப்பவுமே குறைகளை தேடுற மூளைய, நிறைகளை தேடுற மூளைய நாமளே ரீப்ரோகிராம் பண்றோம். இன்ஸ்ட்ரக்ஷன் மாறும்போது ரிசல்ட்டும் டோட்டலா மாறிடுது. கண்டிப்பா. இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான சிஸ்டமே நாம உருவாக்கிட்டோம். ஆனா எந்த ஒரு சாஃப்ட்வேரும் காலப்போக்கில் அப்டேட் பண்ணலைன்னா கிராஷ் ஆகிடும். டெக்னாலஜி வளர வளர நாமளும் அப்டேட் ஆகணும். மனிதர்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் அப்டேட்னா என்ன? இவ்வளவு சிறப்பா வேலை செய்யற மூளைக்குள்ள கூட ஒரு பெரிய பக் வர வாய்ப்பு இருக்கு. அந்த பக் பேரு தான் ஈகோ. ஈகோ ஒரு பக்கா? ஆமா. அதாவது எனக்கு எல்லாமே தெரியும், நான் கத்துக்க வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு நினைக்கிற அகந்தை. கம்ப்யூட்டர்ல விண்டோஸ் 95 மாதிரி ஒரு பழைய ஓஎஸ் புது அப்டேட் எதையுமே ஏத்துக்காம அடம் பிடிச்சா எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் ஈகோவும். புது டேட்டா உள்ளே வராம முழுசா தடுத்து நிறுத்திடும். எக்ஸாக்ட்லி. எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கும்போது புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கிற வாய்ப்பை நாமளே க்ளோஸ் பண்ணிடுறோம். உலகத்தோட நெட்வொர்க்ல இருந்து நம்ம சிஸ்டமை நாமே துண்டிச்சுக்கிறோம்னு சொல்லலாம். அப்போ இதுல இருந்து தப்பிக்க என்ன பண்றது? ஒரே வழி வாழ்நாள் முழுக்க ஒரு ஸ்டூடெண்டா இருக்கிறது தான். உங்களை விட சின்னவங்களா இருந்தாலும் அவங்க சொல்ற நல்ல கருத்துக்களை ஏத்துக்கிறது, புது புது புத்தகங்களை படிக்கிறது, மாற்று கருத்துக்களை திறந்த மனசோட கேட்கறது, இதெல்லாம் தான் உங்களுக்கான ரெகுலர் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ். ரொம்ப கரெக்ட். ஈகோ இல்லாம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தா சிஸ்டம் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். கண்டிப்பா. இன்னைக்கு ரொம்பவே ஒரு ஆழமான விஷயத்த ரொம்ப சுவாரஸ்யமா அலசிட்டோம். நாம பேசுனதை ஒரு முறை சிம்பிளா பாத்துடலாம். ஷோர். அமிக்டலால இருக்கிற பழைய நினைவுகளை லாஜிக் அப்படிங்கிற பாஸ்வேர்டு போட்டு ஷிஃப்ட் டெலீட் பண்றோம். விழிப்புணர்வுங்கிற டாஸ்க் மேனேஜரை ஓபன் பண்ணி ஓவர் திங்கிங் ஆப்ஸை க்ளோஸ் பண்றோம். நோ சொல்ற ஆன்டி வைரஸை வச்சு இமோஷனல் ஃபயர்வால ஸ்ட்ராங் பண்றோம். நன்றியுணர்வு அப்படிங்கிற கோடிங்கை எழுதி நியூரான் அமைப்பே மாத்துறோம். கடைசியா ஈகோங்கிற பக் இல்லாம எப்பவுமே புது விஷயங்களை கத்துக்கிட்டு சிஸ்டம் அப்டேட் பண்றோம். ரொம்ப சிறப்பான சம்மரி. நம்ம மனசுங்கிறது கல்லுல செதுக்கின சிற்பம் பெறையாது. அது ஒரு ஃப்ளெக்சிபிளான சாஃப்ட்வேர். நாம நினைச்சா அதை எப்படி வேணாலும் மாத்தி அமைக்கலாம். இதிலிருந்து நீங்க எப்பவும் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, உங்க வாழ்க்கைக்கு, உங்க சிஸ்டம்க்கு நீங்க மட்டும்தான் புரோகிராமர். உங்க பேக்ரவுண்டோ சுத்தி இருக்கிற ஆட்களோ உங்க சிஸ்டம்ல கோடிங் எழுத எப்பவும் அனுமதிக்காதீங்க. உங்களுக்கான கோடை நீங்க தான் எழுதணும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதுவரைக்கும் சாஃப்ட்வேர் லெவல்ல நாம பண்ண வேண்டிய மாற்றங்களை ரொம்ப டீட்டெயிலா பார்த்தோம். ஆனா இப்போ ஒரு செகண்ட் நான் சொல்ல போறத ஆழமா யோசிச்சு பாருங்க. சொல்லுங்க.
நீங்க நன்றி உணர்வோடும் விழிப்புணர்வோடும் உங்க சாஃப்ட்வேரை மாத்தி எழுதும்போது நியூரோபிளாஸ்டிசிட்டி மூலமா மூளையோட அமைப்பு மாறுதுன்னு பார்த்தோம். சாஃப்ட்வேர்ல நடக்கிற இந்த மாற்றம் உங்க உடம்புங்கிற ஹார்ட்வேர்ல என்னென்ன கெமிக்கல் ரியாக்ஷன்களை உருவாக்கும்? வாவ். ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் குறையும் போது உங்க செல்கள்ல என்ன மாற்றம் நடக்கும்? உங்களோட இம்யூன் சிஸ்டம், உங்க இதயத்தோட துடிப்பு, உங்க வயசாகிற ப்ராசஸ், இது எல்லாமே இந்த சாஃப்ட்வேர் அப்டேட்னால பிசிக்கலாவே அப்கிரேட் ஆகுமா? நிஜமாவே சிந்திக்க வேண்டிய விஷயம். உங்க மனசுல நீங்க எழுதுற இந்த புது கோட் நாளைக்கு உங்க உடம்புல அப்படி என்ன ஒரு மேஜிக்க பண்ண போகுதுன்னு உற்று கவனிங்க. மீண்டும் அடுத்த ஆழமான அலசலில் சிந்திப்போம்.